ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி பாலக்கீரை வச்சு சப்பாத்தியும் காலிஃப்ளவர் பன்னீர் கிரேவியும் இன்றைக்கி செய்முறை பார்க்க போகிறோங்க. சப்பாத்தி வந்து பாலக்கு சப்பாத்தி சூப்பராக இருக்குது. ரொம்பவும் சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க. இதில் வந்து அந்த பச்சை கீரை வாசனை கொஞ்சம் கூட இல்லை. நம்ம நார்மலாக சப்பாத்தி எப்படி சாப்பிடுவோமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது. இது எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். கோதுமை மாவு 3/4 கிலோ அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ பாலக்கீரையில் வந்து வேறு பகுதி இல்லாமல் பில்லுகள் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சுத்தமாக தண்ணியில் அலசிக்கங்க. 1லேருந்து ஒரு 3 நாள் அளவுக்கு தண்ணி ஊற்றி கீரையை நல்லா அலசி எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கீரைகள் எல்லாமே வந்து மருந்து அடித்து தான் வளர்க்குறாங்க. அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நல்லா க்ளீன் பண்ணி கீரையை மிக்சியில் போட்டு கொஞ்சமான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மாவில் வந்து உப்பு சேர்த்தலைங்களா, அது நல்லா உப்பை நல்லா கலந்து விட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ கீரையும் நம்மளுக்கு நல்லா மஞ்சி வந்துடுச்சு. அதை வந்து அதில் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கோதுமை மாவில் தண்ணி சேர்க்காமல் நம்ம அரைச்ச கீரையை மட்டும் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்சியிலே கொஞ்சமான அளவு தண்ணி ஊற்றி அதில் கீரைகள் நிறைய ஒட்டிகிட்ருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியை அதில் சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தண்ணியும் மாவும் நல்லா ஈக்குவலாக ஆகிடும். நல்லா மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சாஃப்டாக. பாருங்கள், க்ரீன் கலரில் பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இதில் வந்து கீரையை பச்சையாக தான் நம்ம அரைச்சி போட்டிருக்கோங்க. அதனால் பச்சை வாசனை அடிக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாங்க. கீரை அந்தளவுக்கு வாசனையே இருக்காது. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதில் கீரை வாசனை கொஞ்சம் கூட இருக்காது நம்மளுக்கு. இப்போ மாவை பிசைஞ்சு மேலே ஆயில் தடவிட்டு நம்ம தனியாக ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சுருங்க. மாவு அப்போ தான் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ 1/2 லிட்டர் பால் வந்து பாத்திரத்தில் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாங்க. பால் நல்லா சுட்டு பொங்கி வருது பாருங்கள். ஒரு 2 கொதி வந்ததுமே லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இது வந்து பன்னீர் எடுக்கிறதுக்காக நான் 1/2 லிட்டர் பால் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கடைகளில் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீட்டிலே வந்து பன்னீர் ரெடி பண்ணிக்கிட்டேன். பன்னீர் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஆவின் பால் தாங்க எடுத்துக்கிட்டேன். ஒரு லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு பால் வந்து உடனே திரிஞ்சு வரும். அப்படியே லைட்டாக கொதி வந்ததும் ஒரு ஒயிட் கிளாத்தில் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒயிட் கிளாத்தில் வடிகட்டி எடுக்கக்கூடிய பன்னீரை தனியாக எடுத்து வச்சுருங்க. தண்ணி நல்லா சொட்டி நல்லா கெட்டியாகட்டுங்க. அதுக்கு மேலே வெயிட்டான அந்த கல் எதாவது வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பன்னீர் வந்து உடனே ரெடி ஆகிடும் ஒரு 10 நிமிஷத்தில். இப்போ நம்ம வடித்த அந்த தண்ணியை வந்து வீணாக்காமல் அப்படியே எடுத்து வச்சுருங்க. அது கிரேவி செய்யும்போது அதை சேர்த்துக்கிறதுக்கு அந்த தண்ணி வந்து அவசியம் நம்மளுக்கு தேவைங்க. இப்போ பன்னீர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு வீட்டிலே. நீங்கள் கடையில் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய், லெமன், ஒரு தக்காளி, 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் 1. காலிஃப்ளவர் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா பூ மாதிரி திருவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு காலிஃப்ளவர் வந்து அப்படியே போடாமல் நல்லா கேரட்டில் பூ மாதிரி நல்லா திருவி எடுத்துக்கிறேங்க. இப்போ காலிஃப்ளவரை நல்லா அலசிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் பச்சை தண்ணியிலே நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம கேரட் திருவோம் இல்லைங்களா, அதில் திருவி எடுத்துக்கிறேன். இதன் பிறகு நம்ம வந்து சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த பூவை வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் உள்ள கிருமிகள் எதுனா இருந்தாக்கா இறந்துடுங்க. அதன் பிறகு நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் திருவிட்டு சுடு தண்ணியில் பாருங்கள் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வேறு ஒரு கடாய் வச்சாச்சுங்க. இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்குறோம் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் வந்து 2 ஸ்பூன் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், சோம்பு 1 ஸ்பூன் போட்டிருக்காங்க ஆயிலில். அது நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்கின பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். அதுவும் மேலே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிக்கிட்டே இருக்குங்க. இப்போ நம்ம சுட தண்ணியில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவரையும் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த காலிஃப்ளவர் கிரேவி வந்து சப்பாத்திக்கு அவ்வளோ மேட்சிங்காக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து பூரி, தோசை இதுக்கெல்லாம் நீங்கள் சைடிஷாக வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன்.
இப்போ நம்ம பன்னீரில் வடிகட்டணும் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்ததும் நல்லா பூ வேகட்டும் அதிலே. இப்போ மூடி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. பூ வந்து நல்லா வெந்து வந்துடுங்க காலிஃப்ளவர் நம்மளுக்கு. இப்போ ஃப்ளேவருக்காக கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த காலிஃப்ளவர் கிரேவிக்கு கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நல்லா உதிரியாக ஆக்கி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரோட இந்த பன்னீரையும் சேர்த்து செய்யும் போதுங்க ரெண்டுனுடைய காம்பினேஷனும் ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. இப்போ முந்திரி பருப்பு வந்து ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பு நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேங்க. அதை வந்து மிக்சியில் சேர்த்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லா தயிர் சேர்த்துக்குங்க. அது கூடவே கொஞ்சம் பன்னீரையும் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதுதான் நம்மளுக்கு கிரேவி வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த முந்திரி பருப்பும் தயிரும் சேர்த்து அரைச்சி ஊற்றுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு தண்ணி ஃபுல்லாக நல்லா சுண்டி காலிஃப்ளவர் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. கரம் மசாலா சேர்த்ததுனால மட்டும்தாங்க கொஞ்சம் வந்து கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம சேர்க்காமல் இருந்தோம் அப்படின்னா அந்த கலர் வந்து ஒயிட்டாக இருக்கும். இப்போ காலிஃப்ளவர் கூடவே பன்னீர், வேக வைத்த பச்சை பட்டாணி, கடைசியாக ஒரு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து அதில் கலராக தெரியும் அப்படின்றதுக்காக மட்டும்தாங்க தக்காளி. அதனால் வந்து வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, கடைசியாக சேர்த்துக்கோங்க. அதில் அங்கங்கே நம்மளுக்கு ரெட்டாக தெரியும் போது பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இது ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால மறுபடியும் அந்த நம்ம பன்னீர் எடுத்தோம்னா பால்லேருந்து வந்த தண்ணியை மறுபடியும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சிங்க காலிஃப்ளவரை. முந்திரி பருப்பும் தயிரும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த கிரேவியில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தயிர் வந்து நம்மளுக்கு புது தயிராக சேர்த்து அரைச்சி அதில் ஊற்றுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா கிரேவியினுடைய டேஸ்ட்டே மாறிடும். அரைச்ச விழுதும் சேர்த்துட்டு நம்ம பால்லேருந்து வடிகட்டி எடுத்து வச்சுருந்தீங்களா பன்னீர் எடுக்கும்போது அந்த தண்ணியும் அதில் ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. அந்த தண்ணி வந்து நம்ம கடைசி வரைக்கும் வச்சுக்கணுங்க. கிரேவிக்கு கொஞ்சம் கொஞ்சம் அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இறக்க போகிற டைமில் லைட்டான லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து லெமன் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து லெமன் போடாமல் கூட இந்த கிரேவி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமான அளவு லெமன் வந்து அதில் புழிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு லைட்டான ஒரு புளிப்பு இருக்குங்க சாப்பிட. காரம் வந்து நம்மளுக்கு எப்படி கேட்டால் ஒரு 15% காரம் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு அதிகமான காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி போட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கமகமன் வாசனையோட காலிஃப்ளவர் பன்னீர் சேர்ந்த கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இது சப்பாத்தி பூரிக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடக்கூடிய ஸ்டைலில் இந்த கிரேவி இருக்குங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்தது சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ மாவு வந்து நம்மளுக்கு நல்லா ஊறி வந்துடுச்சு. பாலாக்கீரை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி சேர்க்கறதுனால பச்சை வாசனை இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க. கொஞ்சம் கூட அந்த வாசனை இருக்காதுங்க. ரொம்பவும் ஹெல்த்தானது. நம்ம நார்மலாக சப்பாத்தி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தாங்க இருக்குது. எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே உங்களுக்கு தெரியாது. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஒரே மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கொடுக்கும்போது க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு வாசனையும் தெரியாது. அதே மாதிரி இந்த கீரை நம்ம சப்பாத்திக்கு சேர்க்கும் போதுங்க நிறைய நார் சத்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஒரு சிலருக்கு வந்து மூளை சூடு உள்ளவங்க எல்லாம் வந்து இந்த சப்பாத்தியை வந்து அதிகம் சாப்பிட மாட்டாங்க பயந்துட்டு. இந்த மாதிரி கீரை சேர்த்து நீங்கள் செய்யும்போது தாராளமாக சாப்பிட்லாங்க. உங்களுக்கு வந்து அந்த மூளை சூடு மோஷன் போகிற பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி கீரை கலந்து சாப்பிடுங்க. அந்த பிரச்சனையே இருக்காது. அவ்வளோ நல்லா இருக்குது உடம்புக்கு. இப்போ சப்பாத்தியை வந்து நல்லா திரட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ தோசை கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோ சாஃப்டாக வருங்க. நீங்கள் கேரட் சப்பாத்தி நான் போட்டிருக்கேன். அதுவுமே சரி நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும். நம்ம எந்த காய்கறி சேர்த்து செய்தாலுமே சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ பாலக் சப்பாத்தி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ கிரேவி ரெடி பண்ணி ஹாட் பாக்ஸ்லாம் நல்லா சூடாக போட்டு வச்சாச்சு. நல்லா சூடான சப்பாத்தியும் சூடான ஒரு கிரேவியும் வச்சு இப்போ சாப்பிட போகிறோம். நல்லா கலர்ஃபுல்லான ஒரு டிஃபன் ரெசிபி இன்றைக்கி பார்த்தாச்சுங்க. பார்க்குறதுக்கும் க்ரீன் கலரில் அவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சப்பாத்தி ரெண்டாக பிக்கும் போதே பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக அவ்வளோ நல்லாயிருக்கு.
நல்லா லேயராகவும் வந்திருக்கு. நல்லா சாஃப்டான பாலக் சப்பாத்தி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த கிரேவிக்கும் இதுக்கும் ரொம்ப மேட்சிங் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.